அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் டிசம்பர் 16ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதை காண்போம். அவர் பதிந்த அந்த டிசம்பர் 16ஆம் தேதிக்கு உள்ளவை ஒரு சொல்லில் கூட வேண்டுமென்றால் தமிழில் நிலைப்படுத்துதல் என்று கூறலாம். இதயத்தின் நிறைவான தூய்மை என்பது ஆசைகள் மற்றும் தன்முனைப்பு இன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நிபந்தனையாகும். உலக வாழ்க்கைக்கும் சமய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் உண்டு. அசுத்தமான விருப்பங்களை தினமும் கடைபிடிப்பவன் அவற்றை கைவிட விரும்பாத சமயமற்றவன். ஒவ்வொரு நாளும் தனது தூய்மையற்ற விருப்பங்களை கட்டுப்படுத்தி சுத்தப்படுத்துபவர் சமயவாதியாக இருப்பவர். உண்மையை நேசிப்பவன் எல்லா மனிதர்களையும் நேசிப்பவனாக இருக்க வேண்டும். அவர் தனது அன்பை பணிக்கால அளவு அல்லது தடையின்றி வெளியேற அனுமதிக்க வேண்டும். அவர் தனது அன்பை பணிக்கால அளவு, தனது வேலை நேர அளவு அல்லது தடையின்றி வெளியேற அனுமதிக்க வேண்டும். உண்மையை நேசிப்போன் எல்லா மனிதர்களையும் நேசிப்பவனாக இருக்க வேண்டும். இதயத்தின் நிறைவான தூய்மை என்பது அனைத்து ஆசைகள் மற்றும் தன்முனைப்பு இன்பங்களிலிருந்து விடுபதற்கான ஒரு நிபந்தனை என கூறி அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். In single word, in acrostic word, you can say daily. Direct always into leveling yourself. Perfect purity of heart is a condition of emancipation from all the cravings and the indulgence of self. There is a distinction between a worldly life and a religious life. He who is daily following his impure inclination with no wish to give them up is irreligious, while he who is daily controlling and purging away his impure inclination is religious. A lover of truth must be a lover of all men. A lover of truth must be a lover of all men. He must let his love go out without restraint or stint. என கூறி டெய்லி என சொல் இந்த ஆங்கில சொல்லிற்கு டைரக்ட் ஆல்வேஸ் டு லெவலிங் யுவர்செல்ஃப், நிலைப்படுத்துதல் என டிசம்பர் 16ஆம் தேதி பதிவினை கூறி இந்த அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற டிசம்பர் 16ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.